வீட்டிலேயே நல்ல காரசாரமாக மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு நல்லா படபடன்னு பொரியிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஈவினிங் டீ டைமுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கும் செம்மையான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிப்பன் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டோம். அதில் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு நம்ம ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு 200 கிராமு, கப்பில் வந்து ஒரு 1.5 கப் வரும். அரிசி மாவோட சேர்த்து ஒரு 1/4 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கடலை மாவோட அளவு 1/4 கப்பு இருந்தால் போதும். அரிசி மாவோட அளவு மட்டும்தான் இந்த ஸ்நாக்ஸில் கூடுதலாக இருக்கணும். கடலை மாவு குறைவாகவே தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரெண்டையும் கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். அதாவது அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி லேசாக சூடாகிட்டு இருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த ஸ்நாக்ஸுக்கு காரம் வந்து இந்த மிளகு காரம் மட்டும்தான். அதனால் நம்ம மிளகு காரத்தையே மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே தண்ணியில் கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரே 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஓமம் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்ச பிறகு சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சமாக, அதாவது காம்பு இல்லாமல் வெறும் இலையாக மட்டும் எடுத்து ஒரு 5 விரல் அளவு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லியில் கடையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த சூடான அந்த மசாலா தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் ஊற்றிடலாம். நம்ம அந்த சூடான அந்த மசாலா தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு மாவோட ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த காஞ்ச மாவு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்ல சூடில் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெதுன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைகிற அளவுக்கு மிதமான சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு விட்ருவோம் மாவை. நல்லா ஒன்று சேர்த்து ஒன்று போல் பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்ச பக்கம் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் டைட்டாக இருந்துடக்கூடாது. இன்றைக்கி முறுக்குழக்கில் நம்ம இந்த சில்லில் தான் நம்ம புளிய போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். அந்த சில்லு இந்த மாதிரி சில்லு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம உலக்கில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கட்டிங் டேபிளில் நம்ம உலக்கில் மாவு அடைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே நைஸாக பிழிங்க. அப்படியே ஒரு கார்னரில் அப்படியே பிழிஞ்சு நீட்டை வாக்கில் பிழிஞ்சு விடுங்க. இதுபோல் நல்லா நீட்டை வாக்கில் பிழிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ ஒரு ரோல் கட்டு இல்லைன்னா நம்ம ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு விட்டுறலாம். இதுபோல் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருமா. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸுகளாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட நமக்கு எல்லாமே நல்லா மிதந்து வந்துடும். இப்போ எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே நமக்கு மிதந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி அப்படியே எண்ணெயிலே இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயில் சேர்த்து மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷமாக மீடியமான ஹீட்டில் நமக்கு சூப்பராக இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு அப்படியே நம்ம எடுத்து தனியாக தட்டில் போட்டுடலாம். சூப்பராக வெளியில் சலசலப்பு, உள்ள மொறுப்பு, டேஸ்ட்டு, மிளகோட சுவை அருமையாக இருக்குது. எளிமையான முறையில் சூப்பரான ஒரு சுவையான ஒரு ரிப்பன் ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.